ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து இப்போ நம்ம MT15 டெக் எபிசோடு தான் வந்திருக்கோம். இதில் வந்து எக்கச்சக்க நியூஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வாட்ஸ்அப்போட புது ஃபீச்சர்ஸ், அப்புறமா வாட்ஸ்அப் வந்து 20 lakh அக்கௌண்ட்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நத்திங் எவர்ஸ் பற்றி இருக்குது. அப்புறம் இந்த வாரத்தில் எக்கச்சக்க டெக் டிவைசஸ் லான்ச் ஆகுது. அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடலாம். தென் ஆப்பில் தாண்டி ஒரு கம்பெனி வந்து அதிகமான சேல்ஸில் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே வாங்க ஒன்றா பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டே வந்து வாட்ஸ்அப்பில் பற்றி பார்த்தோம்னா, வாட்ஸ்அப் வந்து இப்போ புதுசாக பீட்டா டெஸ்டிங்கில் வந்து ஒரு ஃபீச்சர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போதுலேருந்தே அவங்க மல்டி டிவைஸ் லாகின்ஸ்லாம் ட்ரை பண்ணிருக்காங்களா, அதே தான் up to 4 டிவைஸ் வரைக்கும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 4 டிவைஸ்லையும் end-to-end என்கிரிப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வரும்போது எப்படி இருக்குன்னு போகும். இது ஒரு சைடு தான், ஒரு சைடு இருக்க வாட்ஸ்அப் வந்து 20 lakh அக்கௌண்ட்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. மே 15 வந்து ஜூன் 1 மந்த்க்குள்ளேயே. இதெல்லாம் எதுக்குன்னா அதிகமாக அவங்களாம் ஸ்பேம் பண்ணுறாங்க. அண்ட் அன்ஆத்தரைஸ் மெசேஜஸ் வந்து நிறைய ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, பொய்யான நிறைய ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் எதெல்லாம் உண்மை தெரிஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சும்மா கண்ட மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆனால் நம்ம லிங்கை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வர நியூஸ் வந்து நத்திங் இயர்பட்ஸ் பற்றி தான். ஸோ ஆல்ரெடி இப்போ மட்டும் இது வந்து பார்த்துருந்தோம் இது மாதிரி லான்ச் ஆக போகுது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அவங்க யூரோப்பில் வந்து அவங்க எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த இயர்பட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 100 பீஸ் வந்து ஒரு ஆக்ஷனில் வந்து விட போகிறாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் அப்படின்ற கம்பெனியோட சேர்ந்து அவங்க இதை பண்ணுறாங்க. ஸோ அந்த இயர்பட்ஸ் வந்து 1 out of 100, 2 out of 100 சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பரிங்கோடய அந்த ஃபர்ஸ்ட் 100 பீஸில் மட்டும் அந்த நம்பரிங் இருக்க போதான். ஸோ அது யார் அதிகமாக வந்து கேட்குறாங்களோ அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இட்ஸ் லைக் ஒரு லிமிடெட் எடிஷன் மாதிரி. ஸோ இன்னொரு OnePlus வந்து இந்த பக்கம் வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நல்லாவே வந்து தெரியுது. போன நியூஸில் கூட சொல்லியிருந்தோம் போகோ GT3 அண்ட் OnePlus Nordலாம். இப்போ ஆக்சுவலாக கம்பேர் பண்ணால் OnePlus Nord விட போகோ GT3 செம்மையாக இருக்குது. சில ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது 120 Hz டிஸ்பிளேயோட வருது. அண்ட் இந்த சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்கும்போது இந்த சைடில் வந்து மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்குது. அண்ட் 5000 mAh பேட்டரி. ப்ராசஸர் எடுத்து ஒரே தான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதில் வந்து ஆக்சிஜன் வைஸ் இருக்குது, ஸோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. அண்ட் நாட் சீரிஸில் நம்மளுக்கே தெரியும் ஆக்சிஜன் வைஸ் OnePlus 8 or 9 சீரிஸில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போகோ GT3 போகுது. அண்ட் இப்போ தான் லான்ச் ஆக போகுது கம்மிங் வீக்கில். அண்ட் இப்போ டெக் நியூஸ்க்கான ஐபிக்கு வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 2 ஃபோனில் இந்த பட்ஜெட் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? போகோ GT3 இல்லை OnePlus Nord 2 5G? ஸோ எப்போ உங்கள் லிங்க் வந்து கீழே இருக்கும். அண்ட் இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து போயிட்டு ஒர்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற நியூஸ் வந்து இந்த வாரம் ஆர் இந்த மந்த் வந்து ஒரு சரியான ஒரு இது இருக்குது. ஸோ எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி டிவியில் வரல டெக் வாரம் அது மாதிரி இந்த வாரம் இந்த டெக் வாரம் வருது. இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ இவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போக்கோ வந்து லான்ச் ஆக போகுது, Nord 2 லான்ச் ஆகுது, அண்ட் நத்திங் இயர்பட்ஸ் அதுவுமே லான்ச் ஆக போகுது. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. சாம்சங் M20 லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த லிஸ்ட் வந்து இப்போ போடுறோம் பாருங்கள். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அண்ட் அமேசானில் 2 சைட்லையும் லான்ச் ஆகுது, பார்த்துக்கோங்க. அண்ட் M21 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது உண்மையிலேயே செம்ம டிவைஸ் அந்த பட்ஜெட்டுக்கு. இது இப்போ எடுத்துகிட்டு அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் வந்து இது ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டாப் டிவி வந்து பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதோட ஓனருமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டாப் டிவியோட ஓனர் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னா நம்ம ஹைதராபாத் தான் இருந்திருந்தாரு. ஸோ இதனால வந்து இந்தியாவில் தான் இது வந்து ஒர்க் ஆகுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ மகாராஷ்டிரா சைபர் போலீஸ் தான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அதான் டாப் டிவி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் வந்து. இப்போ அடுத்த நியூஸ் வந்து சாம்சங் S22 ஒரு லீக் தான். சாம்சங் S22 லீக்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடுத்த இது வந்து 200 MP கேமராவோட எடுத்து வர போகிறாங்க. இது யாரோட பார்ட்னர்ஷிப்போடனா ஒலிம்பஸ் கேமரா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வர போகிற 200 MP கேமராவோட வர போகிறாங்க. 200 MP அங்கே லாஸ்ட்டாக 108 MP அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பெரிய சைஸ் சென்சரோட இருக்கும். ஸோ பெரிய சைஸ் சென்சர்னா நைட் மோடுலாம் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு பெட்டர் ஃபோட்டோஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து. அடுத்த நியூஸ் வந்து என்னன்னா, ஏற்கனவே சொல்லி இந்த லேப்பில் தாண்டி ஒரு கம்பெனி சேல்ஸில் அதிகமாக போயிட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா Xiaomi தான். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே போல சாம்சங் தான் இருக்குது. செகண்ட் வந்து இவங்க 17% ஆஃப் த மொபைல் ஷேர்ஸ் வந்து வச்சுட்டு இப்போ செகண்ட் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஞாபகம் தான் இதே மாதிரி தான் ஓவே வந்து அப்படியே சாம்சங் அடுத்து வந்துட்டு இருந்தாங்க ஆப்பில் தாண்டி. அண்ட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், யூஎஸ்ல பேன். அண்ட் அது அப்போ ட்ரம்ப் இருந்ததுனால இப்போ அப்படி இருக்காது. நம்ம Xiaomi வந்து கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் Xiaomi வந்து ஒரு அழிவு வந்து இருக்காது. அண்ட் யூஎஸை பொறுத்த சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து ஆப்பிள். சைனாஸ் ஆப்பிள்.
இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் வந்து ஸோ கூகுள் மேப்ஸ் வந்து ஒரு நியூ ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ஃபீச்சர் அப்படின்னா ரியல் டைம் பஸ் டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். லைக் நம்ம ஸ்டாப்பில் வந்து அந்த பஸ் வந்து எப்போ வரும் அப்படின்றது, அந்த பஸ் எங்கே வந்துட்டு இருக்குன்றது கரெக்டாக அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெல்லியில் வந்து ரோல் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ போக போக எல்லா சிட்டிஸ்லையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த சென்னையிலாம் வந்தால் நம்மளுக்கு பஸ் ஓகே இந்த டைம்லாம் வரப்போது கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றது கீழே கம்மி. இல்லைன்னா எந்த பஸ் எப்போ வருது. அடுத்த நியூஸ் என்னன்னா, இப்போ ஜப்பான்ல வந்து அவங்களோட பழைய ரெக்கார்ட் இருந்துச்சு, இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் அவங்க தான் வச்சிருந்தாங்கன்றது 178 டிபி per second, அதாவது டெராபைட் per second இருந்துச்சு. இப்போ அதை உடச்சி இப்பயும் நாங்கள் ரெக்கார்ட் சொல்லி இந்த வருஷம் 319 டெராபைட் per second அவ்வளோ ஸ்பீடான இன்டர்நெட் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு என்ன டவுன்லோட் பண்ணுறது. இப்போ அடுத்து பார்க்க போகிற நியூஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வந்து இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து இது. ஸோ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து சேர்ந்து $1 billion வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு வந்து இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து எலிஜிபிள் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக வந்து இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அண்ட் வந்து ஒரு யூனிக் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இன்னொருத்தர் காப்பி பண்ணி இருக்கிறது அது நீங்கள் ஓனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நியூஸ் வந்து ட்விட்டர் பற்றி தான். ட்விட்டர் ஃப்ளீட்ஸை வந்து இப்போ ஷட் டவுன் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ஃப்ளீட் மேம் இன்ஸ்டாகிராமில் இருக்க ஸ்டோரிஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாதனால அவங்களும் யூஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. நான் யாருமே நம்ம யூஸும் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் இதை ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் புதுசாக நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை எடுத்துகிட்டு வரனால நாங்கள் இப்போ ஃப்ளீட்ஸை வந்து ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சைடு இருக்க ட்விட்டரோட யூஐ வந்து இப்போ சேஞ்ச் ஆகிற மாதிரி நிறைய லீக்ஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் யூஐ மாதிரியே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரோல் அவுட் ஆகும்போது எப்படி இருக்குது மாட்டாமல் இருந்தால் சரி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூபிஐ வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ பிம் அப்படின்ற ஆப்பில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பூட்டான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களுமே வந்து பிம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வந்து நம்ம இந்தியாவில் தான் தெரியும் நமக்கு அந்த ரூபே கார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதையுமே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க இஷ்யூவும் பண்ணுவாங்க, அதை சேம் டைம் வந்து பேமெண்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்த நியூஸ் வந்து ப்ளூ ஆர்ஜின் பற்றி தான். நம்ம பழைய மோட்டர்லாம் அப்போ சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் நடக்குது, அந்த ஆப்ஷன் யாரோ ஜெயிச்சிட்டாங்க எல்லாமே. இப்போ யாருன்னு ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு பையன் ஆலிவர் டீமன் அப்படின்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இவர் தான் இருக்கிறதே இப்போ சின்ன வயசில் போகிற மாதிரி அது ரொம்ப யங்கான ஒருத்தவங்க போகிற ஸ்பேஸுக்கு ட்ரிப்புக்கு போகிற மாதிரி இருக்கிறது இவர் தான். 18 வயசு. ரொம்ப நாளாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நமக்கு வராமல் இருந்துச்சு, எடுத்தோம். ஆனால் சில போஸ்ட் பண்ண முடியாதனால விட்டுட்டோம். இந்த வாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிளாக இருக்குன்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னால் TPM 2.0 அப்படின்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி இது வந்து உங்ககிட்ட இருக்கும். அது மோஸ்ட்டாக 2018 அப்புறம் இருக்க லேப் அண்ட் இதில் வந்து இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்ல போய் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இதில் வந்து எல்லா லேப் அண்ட் டெஸ்க்டாப்ஸோடதும் வெர்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு கவர் ஆகுமா வராதுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம அந்த சொன்னோம்ல அந்த அன்பாக்சிங் வீடியோ, அந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்துடும். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ்அப் தம்ஸ்அப் கொடுத்துருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்றது சொல்லிடுங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. அந்த இப்போ இதுக்கான வியூவர்ஸுமே வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு தாட் வந்து இருந்தது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.